ஒவ்வொரு கிராமத்திற்கும் எப்படி இதை ஒரு இயக்கமாக கொண்டு போக போகிறோம். இதுதான் அரசியல். உடல் இறையாண்மையை மீட்பதை விட வேறு என்ன அரசியல் இருக்க போகிறது? உடல் இறையாண்மை வந்துவிட்டால் குடும்ப இறையாண்மை வந்துவிடும், சமூக இறையாண்மை தானாக நிகழ்ந்துவிடும். இதை ஒவ்வொரு கிராமத்திற்கும் உடம்பை வளர்த்தல் உயிர் வளர்த்தல் என்கின்ற திருமூலரின் வழி நின்று ஒவ்வொரு தொழிலதிபரும் ஒரு கிராமத்தை எடுத்து அந்த ஊரினுடைய இளைஞர்களை நாம் சரிப்படுத்தினோம் என்றால், மாணவர்களை சரிப்படுத்தினோம் என்றால், அதிலிருந்து ஒரு புதிய சமூக இயக்கம், புதிய அரசியல் பிறக்கும். இப்போ அனில் சேமியா சுகுமார் சார் இருக்காங்க, நான் மாசத்துக்கு ஒரு 25,000 ரூபாய் இதுக்கு செலவழிக்க தயாரா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவு தாங்க. தமிழ்நாட்டில் உள்ள வசதி உள்ள ஒருத்தரும் 25,000 கூட தேவையில்லை, ஒரு 15,000 ரூபாய் போதுங்க. ஜெகதீன் சார் நினைச்சா அவர் மட்டும் இல்லை, அவர் ஒரு 100 பேரை சேர்க்க முடியும். ஒரு 15,000 ரூபாய் ஒரு ஊருக்கு செலவழிச்சோம்னா ஒரு 10 ஆண்டுகளில் தமிழகத்தினுடைய அத்தனை கிராமங்களிலும் நலவாழ்வு என்பதை நமது வேர் சார்ந்து, நமது பண்பாடு சார்ந்து கொண்டு செல்ல முடியும். அதை செய்வதுதான் நமது கடமை. இந்த நாளினுடைய ஒரு செய்தியாக இருக்கட்டும்.